அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதமான பங்குனியில் பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும் ஒரு புனிதமான திருநாளாகும். முருகப்பெருமான், தெய்வானை, சிவபெருமான், பார்வதி மற்றும் விஷ்ணு மகாலட்சுமி ஆகியோரின் திருக்கல்யாணங்கள் இந்த நன்னாளில் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமானுக்குரிய விசேஷ விரத நாள் இந்த நாள். இந்த நாளில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் முருகனை வழிபடுவார்கள். இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதால் திருமண தடை நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மற்றும் குடும்ப மகிழ்ச்சி பெருகும் என நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் செல்வத்தின் அவதாரமான மகாலட்சுமி தேவியும் இந்த நாளில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திரம். இதனை திருமண விரதம் அல்லது மங்கள விரதம் என்றும் அழைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியாரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது முருகனின் தலைமையில் சென்ற படைகளை வழிமறிக்கும் விதமாக ஒரு சிறிய மலை பெரிதாக வளர ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் காரணம் அறியாது எல்லோரும் திகைத்து போய் நின்றனர். அப்போது அங்கு திடீரென தோன்றிய நாரத முனிவர் அம்மலையை பற்றி முருகனிடம் விவரித்தார். இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரன் மக்களுக்கு தீமைகளை புரிந்த ஒரு தீய சக்தியாகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமாக தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற தகவலையும் சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதையை அழைத்து கொண்டு சென்று தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். முருகனின் கட்டளைப்படி முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைந்தனர். இதனை அறிந்த தாரகாசுரன் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். அவர்கள் இருவருக்கும் கடும் போர் நிலவியது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து வீழ்ந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். அதே இடத்தில் மயக்கமாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாடினான். உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடின. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான். எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் புகுந்து கொண்டான். அரக்கனை பிடிக்க வீரபாகவும் அவரது படைகளும் மலைக்குள் நுழைந்தனர். உடனே மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன. இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேல் ஆயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அந்த நாளே பங்குனி உத்திரமாகும். இந்த தெய்வீக திருநாளில் விரதமிருந்து இறைவனை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி செல்வமும் குடும்ப ஒற்றுமையும் பெருகும். ஓம் முருகரே போற்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் கீழ்கண்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.